தாத்தா வணக்கம் தாத்தா. வாழ்வாய் வாழ்வாய். அப்படி இருந்தாலும் ஆமா என்னைக்குதான் கைலமலை வரமாட்டேன். ஆமா இன்னைக்கு வந்திருக்கிறியா? என்னத்தரா கொண்டு இந்த திருப்பூர் நொடிக்கல சுத்தி வந்தேன். அப்படி சுத்தி வரும்போது எதுக்கு பாட்டினம் பாட்டியா பாத்துட்டு போயிடலாமே. இந்த திருப்பூர் சுத்தி வரும்போது ஏன்னா கைலமலையில எதுதான் இல்ல. ஏதோ இப்பதான் ஒரு மூடி வச்சுட்டு போனாங்க. வேணா எடுத்து சாப்பிடுறோம். சரி பாட்டி. சரி இது என்ன சாப்பிடுறோம்? பசிக்க பத்தாது. நீ போய் சாப்பாடு செய்ய போங்க. பழம் கொடுத்துட்டுமா? மலையில பழம் இருக்கு. சரி அதனால இந்த திருப்பக்கத்தை சுத்தி வரும்போது இந்த பூலோகத்துல ஒரு புதுமை பார்த்து வந்தேன். பூலோகத்துல புதுமையா? அது என்ன புதுமை தெரியுமா? வீரமணி இந்த புதுமை என்ன புதுமை தெரியுமா தாத்தா? ஒரே வாழைமரம், ஒரே வாழைமரம் ரெண்டு கூட தொங்குது. என்னது? ஒரே வாழைமரம். ஆமா அதான் கிளற தார் ரெண்டு தொங்குது. ரெண்டு ஒரு பொடை, ஒரு பொடையில ரெண்டு தார் தொங்குது. வேறாண்டி தாத்தாவும் ஒரே நிலைமையில இருக்கிறாங்க. ரெண்டு தார் தொங்குது தாத்தா ஒரே வாழை மரத்துல. வாழைமரத்திலே ஒரு பொடை, ஒரு பொடையில ரெண்டு தார், ரெண்டு தார் வாழைத்தாரு ரெண்டு தார் தொங்குது. என்னடா உலகமெல்லாம் பழியிருந்து வர்றேன். ஆமா இது பார்த்தது இல்லையே. வா காட்டுறவா, வா காட்டுறவா. என் பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை அங்கெல்லாம் சொல்லாத. அப்புறம் உங்க காட்டு அப்புறம் சொல்லு. ஆனா அங்க உள்ள பத்தி ஆளே நினைச்சாலும் போவாங்க. யாரும் ரெண்டு தார் தொங்குது. அப்படி ரெண்டு தார் தொங்குனாலும் இன்னும் போற வழியில உன்னை யாராவது வருந்தினாலும் சரி, உன்னை யாராவது வேண்டுனாலும் சரி, நீ போக கூடாது. எவன் நினைச்சாலும் கண்டுக்க மாட்டேன். முன்னாள் பிறந்த தலபால அம்மா சொன்னா ஒருத்தால கொஞ்சம் கட்டிக்கிட்டு வர நம்பாதுரா காவேரின்னு சொன்னா. மாதவா மதுசூதனா பரமேஸ்வரா காலகண்டா கருணாகரா கங்காதரா கௌரி மனோகரா
என் முகத்தை பார்த்து பேசுங்க சாமி. அதையே திருப்பூர் பாதங்களை பணிந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் முகமே கிடையாது. கண்ணாடி கண்ணால் பளிச்சு 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 கண்ணே எனக்கு புரியல. கோவை பழம் என்ன சொல்றேன்னு புரியல. இந்த பரமேஸ்வரனை பார்த்த உடனே எல்லாம் போய் மேட்டூர்ல வந்து சாப்பிடா யாரு போயிட்டா வருது பார்க்க பார்க்க உடன் பிள்ளைத்தனமா இருக்கு. யானை முதல் எருமைக்கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு படியலக்கூடிய இந்த ஆதிசக்தி, இந்த ஜீவன் உன்னை இதுவரை இவ்வளவு நேரம் துதி செய்தேனே, என்ன உங்களுக்கு தெரியவே இல்லையா? கண்ணீர் ரஞ்சிதா, உன்னை பார்த்தால் கையழகும் காலழகும் இடியழகும் கொடியழகும் மாரழகும் உண்மையிலே நான் பெண் இல்ல சாமி. சாமி கையலங்கிரின்னு சொல்லி காட்டுறதுக்கு போறேன். கமலா வேலை கை வச்சு பண்ணு குட்டி போடல படுத்த குட்டி போட்டோம். இறைவா எதுக்கும் ஒரு எண்ணெய் இருக்கு சாமி. கங்காதேவி இருக்குல்ல, என் பொண்டாட்டி சத்தி இருக்குண்ணா, நாலு ஒரு பொண்டாட்டி வச்சுங்க. அடைஞ்சா எவ்வளவு அடையணும், அடையலாம் நம்ம செட்டு 5 பேருமே மேட்டூருக்கு போவோம். ஆதி சிவன் வந்தா எனக்கு சாவு மோசமாகுன்னு அருள் சொன்னாரே. இறைவா இன்னமா உனக்கு கஞ்சா போதும் தீரல. கஞ்சா போத மட்டும் தான் பரவாயில்ல, ஓல்டு பங்கு போதும் தெரியல. அடைஞ்சா அடையுமே. இந்த கரிராம கோயிலுக்கு முன்னாடி சாவு பண்ணி சாகணும். ஒண்ணு பண்ணு சாமி, பண்ணிக்க வானொலியிலே வாழ வேண்டிய சஜ்ஜனாகிய நான் இந்த வல்லவனாகிய சென்ற குளத்திலே நீராடி வெளியே வருகிற பொழுது ஆனாய் இருந்த நான் பெண்ணாகி விட்டு என் சாப விமோசனம் அடைவதற்கு தான் அடியே உங்களை இவ்வளவு நேரம் துதி செய்து கொண்டிருக்கிறேன். அப்பே தனப்பால் அம்மா சொன்னா சாமி, நான் யோசிக்கவே மாட்டேன். உனக்காக உலகத்தில் நான் பிறந்தேன், உனக்காக நீ பிறந்த. அடைஞ்சா உன்னோட ஒரு இரவு தங்கிதா உனக்கு எனக்கு பேசணும். அப்படி எப்படியாக்குள்ள பிறக்கும். சொன்னா கேளுங்க சாமி, உண்மையிலே நான் பெண் இல்ல சொன்னாலும் காமவெறி பிடிச்சவன் தெரியுமா? உலகத்துல எல்லாம் சொல்றாங்க ஒரு இல்ல யாருமே போவாதீங்க. ஐயோ பேரு பிரசோசி ஐயோ
நம்ம 64 கலங்குது. பெரிய கலையாகுது. ஆதிசிவன் கேளாமல் இந்த சஞ்சனோடு சேர்ந்து அழகான பெண் குழந்தை பிறந்த உடனே அதிசயமா பிறந்திருக்கு. பிறந்த குழந்தைக்கு கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது. வித்தியாசமா தெரியல. ஆமாமா இது அந்த நூறுக்கு இந்த அவுத்து யாரோ ஒரு மகனை பிள்ளை பத்தி வந்துக்கிறாங்க. போட்டாங்க. அது இடிக்கும் போது அந்த தலையில இடிக்கும். மொன்னநாய முடிச்சா வச்சு இந்தான போடுறாரு. 3 போன நாய நீ ஒரு 3 போனா அது 4 போனது. சாமி சாமி யாரமா நீ? மாயா புருஷன் எங்க வா சுந்தரியா ராஜா பண்ண மாட்டோம். அர்த்தத்துல நாடகத்தான நீ புடி மச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்ல மச்சான். புடி மச்சான். நல்லா விரிச்சு புடி. நல்லா புடி மச்சான். பிடிப்பா குழந்தைய பிடிப்பா. உனக்கு பிறந்தானா பாவம் யாரு பிள்ளையோ போடியா தொட்டல குழந்தைய போடு. போய் நீராடி வருகிறேன். குழந்தை கழுத்திலே மாங்கல்யத்தோடு ஜனனமாக இருக்கிறது. இது பொம்பளை புள்ள. போடு இது போட்டு தொட்டல போடு. நீ பெத்த போடுற மச்சான். யாருக்கு பெத்த? கோடியா குழந்தை தொட்டல போடியா. அப்பா கோடியா கோடியா ஜெகநாதன் பெருமாளுக்கும் பெருமாள் ஜெகன் செலவு பண்ணுவாங்க. காசு வாங்கிட்டு போயிருவா. கோச்சிக்கு நாங்க போறோம். இப்ப யாருங்க மக்களை வந்து ஆசுவா
நான் பிள்ளை பத்திருந்தா தெரியும். அப்பா கண்ணா பண்ணா அடிச்சு பாடு 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 பாடு. பிள்ளைக்கு யாருகிட்ட போய் பிள்ளை வாங்கினாலும் தெரியல. யாரு பெத்த பிள்ளையா? ஆட்டியா? ஆட்டு எப்படி ஆடுறது?
ஆட்டியா விட்டு ஆட்டியா மைத்ரா பட்டா எங்க மைத்ரா நீங்கள் இங்க நான் வந்தபடி கரிகிராம் கோயில்ல போய் இடத்துல திட்டிடலாம். சரி மைத்ரா சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்ற வந்து விட்டீர்கள். நானும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அது இருந்தாலும் இந்த பெண் யாருன்னு தெரியல. இந்த பெண்ணிடத்துல சேர்ந்ததுனால எனக்கு ஒரு பிள்ளை பயம் பிறந்திருக்குது. பிள்ளை சேர்ந்து கையாதவங்க வந்தானே எந்த பிள்ளையும் சேர மாட்டேன். வந்தானே பிள்ளை யாருல வருமா? யாரு இவரு? இவர் என்னுடைய மைத்துனன். உனக்கு அவர் என்ன ஆகணும்? ஆதி சிவன் படியலக்கக்கூடியவர் அன்றட 20 உலகத்தில் காலசுரூபியமானா எல்லாரும் உனக்கு உணவளிக்க வேண்டிய உத்தமனாகிய சிவபெருமா செஞ்சிருக்கிற காரியத்தை பாத்தியா? இவர் என்னோடு சேர்ந்த அழகான பெண் குழந்தை. என்ன மைத்துனா பத்தினி யாருக்கு பிள்ளை? இருந்தாலும் எனக்கு இதுல பெருமையா இருக்குது. ஏன்னா நான் தான் முன்னாடி வந்து என்னாவது இவராலதான் இந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கான். ஹரிராமுடைய கிருபியால் ஆண் குழந்தை, சிவனுடைய கிருபியால் பெண் குழந்தை. எனக்கு உனக்குமா போச்சு ஆதிசிவன் வருவாரி ஆனால் ஒரு சாப மோசம் சொன்னல. ஆதிசிவனுக்கு எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை, கழுத்திலே மாங்கல்யத்தோடு. எப்ப போய் எனக்கு சாபம் நீ பலாய் போட்டு நல்லா படுத்து கால ஒரு ஆளு கைய ஒரு ஆளு கால ஒரு ஆளு கைய ஒரு ஆளு அமுக்கு சொல்ல போடுங்க. எங்கடா பாலமரத்துல போட போடுங்கடா பூமாட்டி காவேரியோட தம்பி கேளுமானே போடு. இவங்களை கட்டி வச்சு போடு. டேய் போடுறான் போட்டு நீ படுத்துக்கோ. தலைமாட்டுல கால ஒரு ஆள் அமுத்துட்டோம், கையோட ஆள் அமுத்துட்டோம். எனக்கு ஆளா சீரா அப்படின்னு அடி வாங்கிட்டேன். பொம்பளைக்கு அடி வாங்கினேன். அவன் இந்த அடி விட ஏமா நான் படுத்துட்டு நீ படுமா? கீழே படுக்கணும், நான் மேல படுக்கணும். இந்த ஆளை தேடிட்டு வெள்ளிகிரிக்கு கடந்து வரைக்கும் போறோம். இந்த ஆளை தேடிட்டு திருப்பதிக்கு போறோம். நீங்க 2 பேரும் என்ன திருட்டு புள்ளின்னு பாத்துங்க. இந்த மேல இதை பார்த்தீங்க கோயிலுக்கு போக கூடாது. ஏன்டா